இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜெயிக்க முக்கிய காரணமே ஆர்சிபி லடா விராட் கோலி லடா ஆர்சிபி இந்தியா வின் பண்ணது காரணம் மொத்தமா ஆர்சிபி இந்தியா வின் பண்ணது காரணமே மும்பை இந்தியன்ஸ் ப்ரோ. யாரு ப்ரோ நீ? சிஎஸ்கே ஆர்சிபிக்கு மேட்ச் நடக்குது, அந்த ரெண்டு டீமோட ஃபேன்ஸ் வந்து அங்க கத்திட்டு இருக்காங்க. நீ இடையில வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ட்டு நீ பர்ஃபார்ம் பண்ணிட்டு போற. ஐயோ, யாருப்பா நீங்களா? எங்கிருந்துப்பா வரீங்க? சரி, ஓகே மக்களே, பாண்டா யாரோட ஃபேனான்னு கேட்கலாம். பாண்டா, நீ வந்துட்டு மும்பை இந்தியனோட ஃபேனா, ஆர்சிபி ஃபேனா, இல்ல சிஎஸ்கே ஃபேனா? பாஸ், நான் எப்பவுமே சில்க் சுமிதா ஃபேன். சில்க் சுமிதா ஃபேனா? வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐபிஎல் கொண்டாட்டங்கள், சீச்சி ஐபிஎல் கொடுமைகள் அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டா ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஐபிஎல்ல நிறைய டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 10 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மற்ற டீமுக்குலாம் வந்துட்டு பெரிய அளவு ஐபிஎல் கிடையாது. ஆர்சிபி, சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், இந்த 3 டீமுக்கு மட்டும் தான் பெரிய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த 3 டீம்ல ஏதாவது 2 டீம் மேட்ச் விளையாடுனா தான் பெரிய பெரிய கலவரமே வந்துட்டு இருக்குது. ரீசெண்டா கூட ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் இங்க சென்னை சேப்பாக்கத்தில் நடந்துச்சு. சென்னை ஃபைனலா தோத்து போச்சு. அதாவது 18 வருஷமா காத்துட்டு இருந்த 17 வருஷமா காத்துட்டு இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சோசியல் மீடியா எடுத்தாவே இந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சோட மீம்ஸ் தான் நிறைய இருக்கு. இந்த ஒட்டுமொத்த மீம்ஸ் வச்சு தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். ஆர்சிபி, சிஎஸ்கே, எம்ஐ 3 பேரும் மாத்தி மாத்தி கமெண்ட்ல கழுவி ஊத்திக்காம வீடியோவை ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆர்சிபி கதற விடுறோம். நம்ம செல்லக்குட்டி லாலி சிப்பு பசங்க 48 இருந்தா அவங்களும் சம்பவம் பண்றோம். ஓஜி ஆர்சிபி அடுத்த வாரம் ஒரு பாடி வருது, அதையும் இதே கிரவுண்ட்ல புதைக்கிறோம், மெரினால கரைக்கிறோம். விரட்டி வெளுக்க தோணுது. தோத்துட்டீங்களா? கிளம்புங்க. சேப்பாவியா சென்னை அடிச்சது ரொம்ப பெரிய ஹாப்பி. கொஞ்சம் நஞ்சம் பேச்சாடா பேசுறீங்க. ஒருத்தர் என்னன்னா அடிச்சு துணி துவைக்கிற மாதிரி துவைக்க போறோம். நீங்க ஒருத்தர் என்னன்னா இங்கிட்டே மர்டர் பண்ணி போய் மெரினா கரைக்க போறீங்க. ஒருத்தர் லாலிபாப் கொடுக்க போறீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா நக்கு செத்த பையில அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்களா. அதாவது 2008க்கு அப்புறமா வந்துட்டு, அதாவது சென்னை கிரவுண்ட்ல சிஎஸ்கேவை ஆர்சிபி வந்து தோக்கடிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதாவது மேட்ச் விளையாடுற சிஎஸ்கே டீம், சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பேசுறதில்ல. மேட்ச் விளையாடுற ஆர்சிபி பிளேயர்ஸ் பேசுறதில்ல. இந்த ஃபேன்ஸா இருக்கிற நம்ம தான் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஐயோ கொஞ்சம் நெஞ்சமா பேசுறோம், எக்கச்சக்கமா எவனா ஒருத்தப்படி மூஞ்சுக்கு முன்னாடி மைக்கை நீட்டிட்டா போதுமே பேச ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா? யாரா நீங்களாம்? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. ஆர்சிபி ஜெயிக்கிற கண்டிஷன்ல நம்ம கோலி போயிட்டு அழகா பண்ண வந்துட்டு ஜடேஜா கிட்ட ஒரு விஷயம் பண்ணுவாரு. இந்த வீடியோ பாருங்களேன். உள்ள புச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். பார்த்தீங்களா மக்களே, மேட்ச் விளையாடுற அவங்களே எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ அழகாக வந்து பேசிக்கிறாங்க. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்காம கலவரம் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே மக்களே இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள வந்து ஒரு வெறியை வந்து விதைச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சென்னை வந்து பெங்களூர் அப்படின்ற மாதிரி வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெறியை விதைக்கிறாங்க. அங்கங்கே அடிச்சுக்கிறானுங்க. நிறைய இடத்துல வந்து கலவரமே பண்ணிக்கிறானுங்க. இப்படிலாம் போயிட்டு இருக்குது. அதாவது லாஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சாங்களே ஆர்சிபி, அதுக்காக ஒரு மீம்ஸ் ஒன்று இருக்குது, அதை பாருங்க. பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டணத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான். அது 8 அடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான். ஆனா எடிட்டர்ல நிறைய பேர் உருவாயிட்டாங்கப்பா. பயங்கர கிரியேட்டிவா எடிட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சிஎஸ்கே படுகு போட்டு இங்கிட்டு கோலி இவங்கெல்லாம் ஆடிட்டு இருக்காங்களாம். ஒரு மேட்ச் தானே இப்படி ஆயிருக்கு, அடுத்த மேட்ச் இருக்குல்ல, யாரும் இப்படி பண்றீங்க? சரி, ஓகே மக்களே, இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, மும்பையும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 2 மேட்ச் தோத்துட்டாங்க. சென்னை ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் 2 மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மும்பை வந்துட்டு ரன் ரேட்ல லாஸ்ட் மேட்ச் கேகேஆர் கூட ஜெயிச்சதுனால கொஞ்சம் ரன் ரேட்ல அப்படி முன்னாடி போயிட்டாங்க. அதை வச்சு ஒரு மீம்ஸ் இதோ உங்களுக்காக. ஏய் பாத்தியா, விட்டு போற பாத்தியா,
பாரதியார் என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தைய விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? பாரதியார் சொன்ன மாதிரி ஒட்டுக்கா போங்க. சென்னை மும்பையும் வந்து ஃப்ரெண்டா என்ன பண்ணுங்க, கடைசி 2 இடத்துல இருங்கச்சி, கடைசி 2 இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் 2 இடத்துக்கு வாங்க. ஓகே மக்களே, இதே வச்சு இன்னொரு மீம்ஸ் ஒன்று வந்திருக்குது, அதை பாருங்க. போங்க உள்ள. யாரு முன்னாடி போறா? இவருபாட்டு வந்து முன்னாடி நிற்கிறாரு. அப்படியே உள்ளே போந்துடும். இப்போ அவன் போகக்கூடாது, இல்லை சும்மா ஃப்ரெண்டுன்னு பார்க்க வந்திருக்காரா, பண்ணல பேசிகிட்டு இருக்காப்புல. இதை கேட்டோம்னா எப்படி கேட்கணுமே, டக்குன்னு உள்ளே போந்து இவன் 3ஆவது ஆப்பிட்டானா நம்ம அடுத்த ஆளா போகணுமே. எல்லா இடத்துலையுமே நம்ம கோபி சுதாகருடைய அந்த கிளிப் வந்து மேட்ச் ஆகுதுப்பா. அதாவது கொஞ்சம் சிஎஸ்கே விட மும்பை வந்து முன்னாடி போயிட்டாங்க. நல்லா இருக்கு. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். டேய் ப்ளீஸ்ரா, ஒரு 2 ரன்னாவது ஆடுறா. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ, அந்த பேட்டை பிடிக்கிறத சுடு. டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தர். எக்ஸாக்டா இப்போ சிஎஸ்கே நிலைமை இப்படிதான் இருக்கு மக்களே. அதாவது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வெறித்தனமா இருக்கும். இப்போ என்னடா பண்ணி 2 பேரும் ஓப்பனிங் போயிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. ராகுல் திரிபாத்தியை சொல்லி குரல் இல்லை, அவர் வந்து இப்போ டிக்கி இப்படி ஆடிட்டு ஒரு பேட்டிங் பண்ணுவார் இல்லையா, அதை வச்சு நிறைய பேர் வந்து மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது அவருடைய பாடி லாங்குவேஜ். ஐயோ, அதாவது ராகுல் திரிபாத்திலாம் ஓப்பனிங் எல்லாம் எப்படி அடிச்ச ஆள் தெரியுமா உங்களுக்கு? வரலாறு தெரியல. எல்லாருமே இப்படி தான். தோனி அப்பெல்லாம் எப்படி அடிச்சாது தெரியுமா, ராகுல் திரிபாத்தி அப்பெல்லாம் எப்படி அடிச்சாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடிச்சாருன்னா அவங்கள ஓரம் வச்சுட்டு இப்போ அடிக்கிறவங்களை கொண்டு வந்து ஓப்பனிங் இறக்க வேண்டியது தானே. சரி ஓகே, அடுத்த ஒரு மீம்ஸை பாருங்க. IPL சூப்பர் ஸ்டார்னா எம்ஐ மட்டும்தான். We are 5-time champion. We are champions. MI, Mumbai Indians. We are Sachin boys. Sachin means always. கபக்கர் யாராவது ஒருத்தர் வந்து முன்னாடி மூஞ்ச மூடிட்டாங்க. We are 5-time champions. சச்சின் பாய்ஸ் ப்ரோ. அதாவது நீங்க சாம்பியன்ஸ் அப்படிங்கிறது எங்க காதுல ஜாம்பியன்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்குது. இருந்தாலும் மும்பை டீம் வந்து நான் கலாய்க்க மாட்டேன். என்ன பாஸ், நீங்களும் மும்பை இந்தியன் ஃபேனா? அடே இது எப்படா ஓப்பனா சொல்றது, எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஐ எம் இந்தியன் டீம். சரி அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் கூட கம்பேக் கொடுத்துட்டாங்க, நீங்க எப்ப கம்பேக் கொடுக்க போறீங்க? தெரியல. பர்ஃபெக்ட் சிங்க், சூப்பர் மேட்ச். அது தெரியல. நாங்களா வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்றோம், அடிக்க மாட்டேங்கிறாங்களே. ஒருத்தர் இல்லாத போறாங்க, முக்குறாங்க, அவுட் ஆகி போயிடுறாங்க. கடைசியில் தலை தோனி வராப்பல, அவர் ஒரு 6 எடுத்து அடிக்கிறாப்பல. என்ன பண்றாங்க ஹெட்லைன்ல, தலை தோனி ரசிகர்களை குதூகலத்தில் ஆழ்த்தினார், மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து வானவேடிக்கை காட்டினார் அப்படின்னு போட்டு முடிச்சிடுறாங்க. ஒரு தோல்வியே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் ருத்ராஜ் என்ன பண்றாரு, நாங்க ரொம்ப மோசமான தோக்கல, ஜஸ்ட் ஒரு 5 ரன் வச்சு 50 ரன் தான் தோத்தேன் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ கொடுக்காரு. அடே என்னால இப்படி பண்றீங்க? சரி ஓகே மக்களே, அதாவது கிரிக்கெட் பண்ண ஏற்றம் இறக்க செய்யும். சன்ரைசர்ஸ் டீம்லாம் போன டைம் வந்து வெளுன்னு வெளுத்தாங்க, அவங்களே பாருங்க இப்பெல்லாம் தோத்து போயிட்டாங்க. நம்ம அடுத்த ஒரு மீம்ஸ் பார்ப்போம். நம்ம ஏதாவது சொல்லிடுவோம் பார்த்துக்க. கிரிக்கெட்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா கம்முன்னு கடை. அதாவது மக்களே, ஒரு சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ டிக்கெட் யாராவது எடுத்து கொடுக்குறாங்கன்னு மேட்ச் பார்க்க வந்துடுறது. அங்கே வந்துட்டு எப்படி அடிச்சாங்கன்னு தெரியுமா? அதாவது சென்னைக்கும் வந்து மும்பைக்கு மேட்ச் போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு கோலி வந்து என்ன பண்ணாரு தெரியுமா, கோலி இன்னைக்கு மேட்சே விளையாடலையம்மா அப்படின்னா விளையாடலையா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த மீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சோட மீம். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோனி வந்து ஆடி இருக்க மாட்டார், சிங்கிள் எடுத்துட்டு போயிருப்பாரு. சச்சின் ரவீந்திரா வந்து 6 அடிச்சு மேட்சை முடிச்சிருவாப்ல. அதை பார்த்துட்டு வந்து கட்சியில தோனி அச்சாருப்பாரு அப்படின்ட்டு. அட யாருமா நீங்க எல்லாம்? ஐயோ மக்களே, அடுத்த ஒரு வீடியோவை பாருங்க. விராட் கோலி பிடிக்குமா தோனி? தோனி தாங்க. உங்களுக்கு? தோனி தான். கிரிக்கெட்டாவே தோனி தான். சிஎஸ்கே ல இருந்து யார் கேப்டன்? ஐயா அது தெரியாது. அது யாரும் தெரியாது, யார் கேப்டன் தெரியாது, யாராவது கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு தெரியாது, ஐபிஎல்னா என்னன்னு தெரியாது. ஆனா கிரிக்கெட் அப்படின்னா தோனின்னு தெரியும். அம்மா என்னம்மா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? யாரா இப்படி ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி விட்டது? கிரிக்கெட் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர்ரா, மாஸ்டர் பிளாஸ்டர்ரா, அப்புறம் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. அந்த மனுஷனெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு ஹெலிகாப்டர் ஷாட் தோனி, அவர் தான் வந்து கிரிக்கெட்னாவே தோனி. யாராவது வந்து இந்த சோசியல் மீடியால பார்ப்பாங்கல்ல, தோனி தோனின்ட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிரிக்கெட்டை இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. எனக்கும் தோனியை பிடிக்கும், இருந்தாலும் ஓரளவிற்கு தான் பொறுமை. ஓவரா அப்படி தலைக்கு மேலே தூக்கி வச்சா இப்படிதான் நினைக்கிறேன். இது நான் சொல்லல மக்களே. லாஸ்ட் மேட்சை பார்த்துட்டு வந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்
ஃபேன்ஸே வந்துட்டு ஏன் எல்லாருமே இப்படி பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ. செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? அவங்க தோத்துறாங்க ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு மேட்ச் தோக்கிறதுக்கு இப்படி டென்ஷனா என்ன ப்ரோ பண்றது? 17 வருஷமா கப் அடிக்காம ஒரு டீம் இருக்கு. அவங்க எவ்வளவு மன வேதனையில இருப்பாங்க. ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, சந்தோஷப்பட விடுங்க. இவங்களே எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், எல்லா கப்பையும் இவங்களே கொண்டு போயிடணும். அப்போதான் இவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். மற்ற டீம்லாம் வந்து நக்கிட்டு போகணும். ஏன் அப்படி பண்றீங்க? யாருக்கு திறமை இருக்கோ அவங்க கப்பு அடிச்சுட்டு போறாங்க. அதனால மேட்ச் அடுத்து விட பார்க்கலாம் மக்களே. தற்குறி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு முழு எக்ஸாம்பிள் இவங்க தான். அதாவது தான் டீம்ல இருக்கிற ஒருத்தர் அவுட் ஆனா ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா நம்ம டீம்ல இருக்கிற ஒரு ஆள் அவுட் ஆகும்போது அப்படின்னு கத்துற ஒரே ஆளு இந்த சிஎஸ்கே இருக்கிறவங்க தான்ப்பா. எனக்கு இதை பார்க்கும்போது உண்மையே மன வேதனை ஆகுது மக்களே. ஒரு பிளேயர் வந்து கிரவுண்ட் அவுட் ஆகும்போது எவ்வளவு வேதனை ஆகுன்னு அந்த ஆளுக்கு தான் தெரியும். நம்ம டீமுக்காக வந்து நம்மளால ரன் அடிச்சு கொடுக்க முடியலையே, நம்ம டீமுக்காக விளையாடிட்டு இருக்கும்போது அவுட் ஆயிட்டுமே அப்படின்னும் போது அவன் ஒரு வேதனையில் இருப்பான். ஆனா அந்த டைம் நீங்க வந்துட்டு பொட்டு வச்ச தங்க கோடம் அப்படின்னு நீங்க பாட்டை போட்டு செலிப்ரேஷன் பண்ணி அடுத்து வந்து தோனியை உள்ள கொண்டாடுறீங்களே, அது வேதனையா இருக்கு. பொது தோனி வந்து டீமுக்காக தான் ஆடுறாரு அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா தோனி லாஸ்ட்டை வந்துட்டு 2-3 6 அடிச்சாப்பல 4 அடிச்சாப்பல. ஏன் இது ஒரு 4 பேட்ஸ்மேன் முன்னாடி வர வேண்டியது தானே? அதாவது ஒரு 5வது ரவுண்ட்ல 6வது ரவுண்ட் வர வேண்டியது தானே? பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து தோனி வந்து பேட்டை தூக்கிட்டு வந்துட்டு ஒரு 15 பால் கிட்டி ஒரு 30-40 ரன் அடிச்சிருந்தா டீம் வந்து ஜெயிக்கிற கண்டிஷனுக்கு போயிருக்கும். அதை விட்டுட்டு பவுலர் எல்லாம் இறக்கி விடுறாங்கப்பா. அஸ்வின் எல்லாம் வராரு, ஆடுறாரு, அவுட் ஆறாரு, போறாரு. அப்படி ஒரு இடத்துல வந்துட்டு அவுட் ஆனதுக்கு அப்புறமா இவர் கடைசியில வந்து மேட்சை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப பேட்டட் வந்துட்டு பட்டிட்டு 3-4 6 அடிச்சு என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? இது தெரியாம அங்க கிரவுண்ட்ல இருந்துட்டு தலையுடைய வான வேடிக்கை பார்த்துட்டோம், நாங்க கொடுத்த 5000 ரூபாய் இவங்களுக்கு வந்து ஒருத்தர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, தோனி இஸ் a part a team member of CSK. he is not the whole team. அவங்களுக்கு அந்த டீமா அந்த கம்போஷர் இல்லனா எதுவுமே பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி லூசுத்தனமான ஃபேன்ஸா இருப்பாங்க. கிரிக்கெட் தெரிஞ்சவங்க யாரும் தோனி தோனி தோனின்னு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னன்னா டீம் ஜெயிக்கணுமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அடிக்கிறத செலிப்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ டீம் தோத்துடுச்சுன்னா இன்னும் அந்த 6க்கு 4க்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. கடந்த 4 வருஷமா வந்து தலை ரிட்டையர் ஆக போறாருன்னு சொல்லிட்டு டிக்கெட் வந்து பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா 15,000-20,000 வித்துட்டு இருக்காங்களாம். இப்படியே தான் வந்து ஐபிஎல் நடந்துட்டு இருக்குது. தலை தோனியை வச்சு மட்டும் தான் ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு மக்களே. இது யாருக்குமே தெரியல. அதாவது சினிமா ஃபீல்ட்ல எப்படி தளபதி அப்படின்ற மாதிரி 2 பேரை வச்சுட்டு இவங்க 2 பேரோட ஃபேன்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டு இவங்க 2 பேர் படம் பாத்தீங்கன்னா யாருக்கு லாபம்? அந்த படம் எடுத்தவங்களுக்கும் அவங்களுக்கு தான் லாபம். அதே மாதிரி இங்க ஐபிஎல் நடந்துட்டு இருக்குது. ஆர்சிபி சிஎஸ்கே சொல்லிட்டு 2 பேரும் அடிக்க வச்சுட்டு இவங்க மேட்ச் நடக்கிறப்பலாம் ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க எவ்வளவு ரேட்டு டிக்கெட் ரேட்டு. அது நல்லா அந்த ஆன்லைன்ல போய் பாக்குறேன். போய் கொஞ்ச நேரத்திலே சோல்ட் அவுட் ஆயிடுது, எல்லாமே முடிஞ்சு போயிடுது, டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் பிளாக்ல வாங்கி பாக்குறாங்க. ஓகே மக்களே, இந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ தோனி வந்துட்டு முன்னாடியே இறங்கி வந்து அடிச்சிருக்கலாம், அதெல்லாம் தெரியல. இந்த தற்குறி ஃபேன்ஸும் வந்துட்டு அவர் எப்போ வந்தாலுமே கத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைம் வந்து ராயலா ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம் மக்களே. டீம் செலக்ஷனே தப்பா இருக்குல்ல. தீபக்கூடான்றவர்லாம் வந்து எல்லா வாட்டி கிளிக் ஆக மாட்டாருங்க. அவர்லாம் கிரிக்கெட் விட்டு எக்ஸ்பயர் ஆன பிளேயர். அவர் வந்து ஆக்ஷன்ல எப்படி எடுத்தாங்கன்னு புரியல. திரிபாத்தி எதுக்கு ஓப்பனிங் புரியல. எல்லாத்துக்கும் மாரி தோனின்னு கிரௌடு ஃபுல்லா தோனி தான் கத்துறாங்க. 13வது ஓவர்லேயே தோனி வந்திருக்கலாம். இது ஒரு மூவில அஜித் விஜய் படம் மாதிரி ஹைப் ஆயிருச்சுல்ல. 13th ஓவர் தோனி வந்திருக்கலாம், வரமாட்டாரு. இவ்வளவு பேர் 15,000 பிளாக்ல உங்களுக்கும் தெரியும். 12,000 15,000 வரமாட்டாரு. 18th ஓவர் வருவாரு, ஒரு 20 பால் ஆடுவாரு. 20 பால்ல ஒரு 6 ஒரு 4. எல்லாருமே தலை பைத்தியமா இப்படியே தான் சுத்திட்டு. எவ்வளவு வருஷத்துக்கு முன்ன இப்படியே தான் சுத்த போறோம்? வேஸ்ட். இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகி போனா நல்லது. சீரியஸ்லி இதுக்கு மேல அந்த கிரேஸ் இருக்காது. எவ்வளவு நாள் தான் முட்டாளா இருப்போம். வெல் சைட் ப்ரோ, சூப்பரா சொன்னீங்க. இதை தான் மக்களே நானும் சொன்னேன். அதாவது ஒரு கிரேஸை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. தலை தோனி அப்படின்னா ஒரு கிரேஸ் இருக்கு, அதனால ஆடியன்ஸ்லாம் வராங்க, மேட்ச் பார்க்குறாங்க. ஒரு மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே வந்து கோடிக்கணக்கில் வித்துட்டு இருக்காங்க மக்களே. ஸோ அது நம்ம அதாவது பெரிய பிஸ்னஸாக போயிட்டு இருக்கு, நமக்கு தெரியுதுல. ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் கேம் வந்து என்டர்டைன்மெண்ட் கேம், என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் மாற்றி வந்து அடிச்சுக்கிறாங்க. வேற சீரியஸாக சென்னையில் வேற வந்து ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு இப்படி ஆர்சிபி ஆப்போசிட்டாக வந்து அடிச்சுக்கிட்டாங்க, போட்டு தள்ளிட்டாங்க எல்லாம் வேற சொல்றாங்க. நெஞ்செல்லாம் பதறுதியா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ப்ரோ அந்த குண்டனை பாத்தீங்க ப்ரோ? குண்டனை பார்க்கலையா? இல்ல ஏதோ பயங்கரமா அடிச்சு ஜெயிச்சிருவோம்னா அந்த குண்டனை காணுமே. அந்த
உலக உருண்டைக்காக தான் நான் வெயிட்டிங். ஒரு கப் கூட ஜெயிக்கலையே. ஒரு கப் கூட ஜெயிக்கலையே. சரி மேட்ச் ஜெயிக்கலடா. ஹோம் கிரவுண்ட்ல மேட்ச் ஜெயிச்சீங்க. நீங்க ஒரு மேட்ச் ஒத்துக்கணும். ஒத்துக்க மாட்டாங்க. ஐயோ தோத்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஜெயிச்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க இப்ப லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சாங்க. சரி ஜெயிச்சிட்டீங்களா விடுங்கப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போறதில்ல. நீங்க ஒண்ணு தானே ஜெயிச்சீங்க, நாங்க எத்தனை மேட்ச் ஜெயிச்சிங்க தெரியுமா, எத்தனை கப்பு வச்சிருக்கு தெரியுமா. சரி கேட்கறேன் அடே குட்டி கொஞ்சம், அதாவது இப்போ வந்து 5 கப்பு ஜெயிச்சிருக்காங்க. அந்த 5 கப்பு பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி சம்பாதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு 5,000 ரூபாய் அக்கௌண்ட் அனுப்புனாங்களா, சம்பாதிக்கிறாங்க விளையாடுறாங்க, அவங்க போய் நல்லா இருக்காங்க. நம்ம பாக்குறோம், பார்த்து முடிச்சு வீட்டுக்கு வந்து நம்ம வேலையை பார்த்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் இப்படி பண்றீங்க. குறிப்பா அவர் சொன்னார்ல அந்த குண்டு பையன் உலக உருண்டையை பாத்தீங்களான்ட்டு, போன ஐபிஎல் இருந்து அவன் வாயை அடக்கவே முடியல மக்களே. ஐயோ நம்ம அப்படி இப்படின்ட்டு கிரிக்கெட் விளையாடுற தலை தோனி கூட அவ்வளவு பில்டப் கொடுக்க மாட்டாரா. சிஎஸ்கே டீம்ல இருக்கிற அத்தனை பிளேயர்ஸ் அவ்வளவு பில்டப் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீ கொடுக்குற பத்தியா பில்டப், அடே குண்டு பையா ஓவரா போயிட்டு இருக்க. அதாவது மேட்ச் முடிஞ்ச உடனே குண்டு பையனை கண்டுபிடிச்சு கூட்டு வராங்க. அவனோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. பாத்தீங்களா மக்களே, ஒன்றும் தெரியாத பாப்பா நைட்டு 11 மணிக்கு போட்டலாம் தாப்பான்ற மாதிரி மூஞ்சி இப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி வச்சிருக்கான். அடே குண்டு பையா, இதே சிஎஸ்கே ஜெயிச்சிருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவன் நேரம் கத்தி பேசியிருந்திருப்பான். அதாவது சேப்பா கிரவுண்டு அது அளவுக்கு கத்தி பேசியிருந்திருப்பான். இப்ப சைலண்டா இருக்கான், இருந்து தானே ஆகணும். சரி ஓகே மக்களே, அடுத்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு சில பேர் இன்னும் சில கருத்துக்கள் சொல்ல காத்திருக்காங்க. இதோ உங்களுக்காக. ரெக்கார்ட் 120 இருக்கு. தோனி வராரு இவ்வளோ கத்துறாங்க, அண்ணுவே இவ்வளோ தோத்துட்டு இருக்கோம், தோனி வரான்னு இப்படி கத்துறாங்களே ஒரு இது இல்ல. சரி தோனி வராரு, அவருக்கு முன்னாடி எதுக்கு வந்து அஸ்வின் ஜடேஜா எல்லாரும் விடுறாரு. அவர் ஒரு 10 ஓவர்ல வந்து ஒரு சீனியர் பிளேயரா வந்து அடிச்சு கொடுக்கலாம்ல, அதெல்லாம் பண்ணலையா அவரு. அது பண்ணாம வந்து எல்லாரையும் விட்டுட்டு கடைசியில 4 ஓவர்ல ஆடுறதுன்னா அவரு அப்ப என்ன பண்ணலாம், இம்பாக்ட் சப்ல அவர் உட்காந்துக்கலாமே 10 ரனுக்கு பலா. நீங்களாம் சொல்றது வாஸ்தவம் தான். அதாவது நீங்க சொல்ற மாதிரியே முன்னாடியே வந்து தலை தோனி வரலாம். முன்னாடி வந்து அடிச்சாட ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க, தலை தோனியே நீங்க திட்டுவீங்க. என்ன ஆனா பழந்த ஆளு அதனால அவுட் ஆகி போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவீங்க. கடைசியில வரலாம், நம்ம ஒரு 6 அடிக்கலாம், நம்ம பேர் புகழ எடுத்துட்டு போயிடலாம். அதாவது கடைசியில் தோத்தாலும் வந்து சொல்ல முடியாது இல்ல. 50 ரன் இருந்துச்சு 2 ஓவர் இப்படி 50 அடிக்கிறது, தலை தோனி வந்து ஒரு 6 அடிச்சாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, அந்த ஒரு ரீசனா கூட இருக்கலாம். அடுத்த வீடியோ பாருங்க. ஆனா ஒருத்தர் ஆடுற ஒரு ஷாட்டுக்காக மத்தவங்க விக்கெட்ஸ் கேட்கறது ரொம்ப தப்பு. நான் 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். பாவம் ஜடேஜா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்காரு. 6 போறதுக்கு கூட அவரா விக்கெட் எடுத்துக்கிறாரு, அவரா போறாரு. ஏன்னா ஃபேன்ஸுக்காக. ஒரு டைம் அவருக்கே வருத்தமாச்சு, ஸ்டேட்டஸ் கூட போட்டார். அப்ஸ்டாக்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கு, ஃபேன்ஸ்க்கு தெரியல அந்த மாதிரி. ஆனால் 2023 ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் ஜடேஜாவை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபைனல்ஸ்ல அவங்கனால கப்பு கிடைச்சிருச்சு. அப்போலேருந்து யாரும் விக்கெட் கேட்கறதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஃபேன்ஸ்க்கு ப்ராப்பராக விசில் போடுங்க. சேக்கா சூப்பரா சொன்னீங்க, ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது மக்களே, ஜடேஜாக்கு அப்புறம் தான் தலை தோனி வருவாப்புல. ஸோ ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்காக உயிரை கொடுத்து விளையாடிட்டு இருப்பாப்புல. அதை வந்து அவுட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவுட் ஆயிட்டா மனுஷன் ஐயோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாம உடனே இவங்கலாம் பாட்டு போட்டு செலிப்ரேட் பண்ணி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜடேஜாவே இந்த ஸ்டோரிலாம் போட்டாப்புல. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்படி நீங்க ஃபேன்ஸ்லாம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இந்த 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா தான் 2 4 அடிச்சு கடைசியில் வந்து மேட்ச் ஜெயிக்க வைப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கத்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க, திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள்லாம் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்க, இவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ டீம் மேனேஜ்மெண்ட்டோ கேப்டனோ வந்துட்டு தலை தோனி வந்து முன்னாடி இறக்கி விட வேண்டியது தானே. அவர் அடிக்கிறன்னு அடிச்சுட்டு போறாரு, இறக்கி விட வேண்டியது தானே. இறக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு படத்தோட கிளைமேக்ஸில் தான் வந்து வில்லனை வந்து ஹீரோ அடிச்சு காலி பண்ணணும். அப்படி கடைசியில் வந்தால் தான் படத்துக்கு ஒரு ஐப்பு இருக்கும். அதனால தான் தலை தோனி வந்து கடைசியில் விடுறாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு வீடியோ. अरे वो मैं खेलता ना बीच में नहीं आना, हड्डियां टूट जाएगी. அடே பேயில போவ யாரா அந்த தாத்தா பேட்டை பிடிச்சி கிரீட் ஆடிட்டான்னு பார்த்தா தோனியோட பேச வச்சிருக்கீங்க. ஒருவேளை 2070 வரைக்குமே தலை தோனி இப்படி ஐபிஎல் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளா. சரி ஓகே, இந்த மீம்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அடுத்த ஒன்று கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். கை தட்டுங்க ப்ரோ. யாரு ப்ரோ நீ? மும்பை சிஎஸ்கே ப்ரோ. மும்பை வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க ப்ரோ, கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்த மேட்ச் வின் பண்ணா இன்னும் முன்னாடி போயிடுவாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு வீடியோ.
என்னடி இது மக்களே லாஸ்ட் மேட்ச் எக்ஸாக்டா இப்படிதான் இருந்துச்சு. நானும் வந்துட்டு ஒரு ஐப்பா தான் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 6 அடிச்சாரா, 19 ரன் தானே எப்படியும் ஒரு அடிச்சிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன். இந்த மாதிரி தான் ஏன்னு கத்திட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அங்கே கேட்ச் பிடிச்சாப்ல ஹிட் பண்ணியாரு. அதுக்கப்புறம் என்னடி இது அப்படின்ற சம்பவம் தான் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இப்போ KKR மும்பை ஒரு மேட்ச் விளையாண்டாங்கல்ல, அதில் KKR தோக்கடிச்சு மும்பை வந்து ஜெயிச்சாங்க. அப்போ கேப்டன் ஹார்திக் பாண்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? இதோ உங்களுக்காக. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி குட்டிக்கு அப்படின்ற மாதிரி சொந்த மண்ணு வான்கடை போன உடனே வெளியில 2 மேட்ச் சோத்துருக்கலாம், வான்கடை வந்த உடனே ஜெயிச்சோம் இல்ல. அதுவும் சும்மா இல்ல மக்களே, 12.something ஓவர்லயே வந்து ஜெயிச்சிருக்காங்க. வேற மாதிரி ஜெயிச்சிருக்காங்க மும்பைல. சரி ஓகே, அடுத்து சென்னை பெங்களூர் மேட்சுக்கு சிலுக்கம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைவர் வந்து சொல்ல போறாரு. சென்னை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம், பெங்களூரும் இப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ எந்த டீம் வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிலுக்கம்மா சொல்ல போகிறாங்க. வாம்மா சிலுக்கம்மா, சிலுக்கம்மா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆர்சிபி ஜெயிக்குதுன்னு சிலுக்கம்மா சொல்லியிருக்கு. ஃபைனலி ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. அப்போ சிலுக்கம்மா கரெக்டாக சொல்லுது இப்படின்னு சொல்லி நம்பிடாதங்க மக்களே. ஏற்கனவே சிலுக்கம்மா வந்து நிறைய டைம் வந்து போய் சொல்லியிருக்குது. ఎగ్జాంపుల్కి ఇదో ఉங்களுக்காக. ఈరోజు ఐపీఎల్లో మ్యాచ్ చెన్నై బొంబాయి 2 తలపడుతున్నాయి. రామ్మ చిలకమ్మ ఏది గెలుస్తుందో చూడు. బొంబాయి చెన్నై 2 తలపడుతున్నాయి చూడు. చూసారా, చిలకమ్మ తీసింది, బొంబాయికి ఓటేసింది. బొంబాయి గెలుస్తుందని చిలకమ్మ చెప్తా. பார்த்தீங்களா மக்களே, சிலுக்கம்மா வந்து மும்பை ஜெயிக்குன்னு சொல்லிச்சு. ஆனால் மும்பை தோத்து போச்சு, சென்னை தான் ஜெயிச்சிச்சு. சிலுக்கம்மா வந்துட்டு பொய்யா போச்சு. ஏழை இப்படி பண்ணுற கிளிஜோசியும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாழ்வாதாரத்தை ஈட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்படி பொய்யன்ற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து சிலுக்கம்மா பொய் சொல்லிடுச்சு. அப்போ கிளிஜோசியும் பொய் அப்படின்னு நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுவேன்? பேயில போவேன். அடுத்த ஒருத்தர் சாமியார் கிட்ட போட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். మీ ఐపీఎల్ బాబా అలియాస్ గౌ బాబా ఈ రోజు జరిగే 11వ మ్యాచ్ లో ఆర్ఆర్ మరియు సిఎస్కే తలపడున్నాయి. இந்த கெட்டப்புக்கு செலவு பண்றது வந்து வீட்டுக்கு செலவு பண்ணிருக்கலாம் போலியே. சரி என்ன பண்றான்னு பார்ப்போம். சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு சோலி விட்டு சொல்லுவது போல. 4 வந்து சிஎஸ்கேக்கு, 1 ராஜஸ்தானுக்கு. ఈ మ్యాచ్ లో చెన్నై సూపర్ కింగ్స్ ఏకపక్షంగా విజయం సాధించబోతున్నారు. చెన్నై జయికుమా మక్కడే. ఫ్యాన్స్ అందరూ చెప్తున్నాను, ఈ రోజు మీరు గుండెల మీద చేసుకుని మ్యాచ్ చూడండి. ఎందుకంటే గెలిచేది చెన్నై సూపర్ కింగ్ஸே. இவர் என்ன சொல்றாருலாம் புரியல மக்களே. ஆனா சென்னை ஜெயிக்கணும்னு சொல்றாரு. ஆனா ஃபைனலி சென்னை தோத்து போச்சு, ராஜஸ்தான் தான் ஜெயிச்சிச்சு. மண்டைக்கு மேல கொண்ட வச்சிருக்கிற பாபா, நீ சொல்றது பொய். ஏழை இப்படி ஏமாத்துறீங்க, சாமியார் கிட்ட போட்டு இப்படி ஏழை ஏமாத்துறீங்க. ஐயோ யோ யோ யோ. சரி மக்களே, அடுத்து ஒரு ஃபன்னான ஒரு ஃபைட் ஒன்று பார்க்கலாம் மக்களே. வீட்டுக்கு வெளியில இருக்கு தின்ன, உங்களை சேப்பாக்களே வச்சு பொழக்க போறோம்டா பெண்ண. பெங்களூரு ஸ்டேடியம் சின்னசாமி, உக்காலி ஐபிஎல்லுக்கு ஆர்சிபி தான்டா குருசாமி. திருப்பதிக்கு ஃபேமஸ் லட்டு, தலை தோனியை வச்சு என்னமா குடுக்குறீங்கடா முட்டு. உங்க கிங்கு கோலி, நாங்க அடிக்கிற அடியில இந்த வருஷத்தோட ஆர்சிபி டீமே காலி. இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க ஸ்டோரி, மஞ்சமாக்கான் இந்த வாட்டி உங்களுக்கு கப்பு இல்ல சாரி. செஞ்சு வச்ச சாம்பார்ல உப்பு இல்ல, 18 வருஷமா ஆடி உங்களுக்கு கப் அடிக்க துப்பு இல்ல. முருகரோட வாகனம் மயிலு, சிஎஸ்கே பிக்சிங் பண்ணி போனீங்களா 2 வருஷம் ஜெயிலு. ஐபிஎல் கப்பு சிஎஸ்கே நாங்க வாங்கி தர்றோம், லாலிபப்ப சப்பு. ப்ரோ ஆனா உண்மையா வேற லெவல் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிறைய பேர் சீரியஸாவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க பண்ணா போட்டீங்க பத்தியில ஒரு சண்டை நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதை தாண்டி மக்களே, ரியலா ஐபிஎல்ல WWD நடந்திருக்கும் கிரவுண்ட்ல, அது பாருங்க. அடே பைத்தியக்கார பயலுகளா, உங்களுக்கு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கடா, அதை யோசிச்சு பாருங்கடா. அங்கே போயிட்டு என்டர்டைன்மெண்ட்டாக 3 மணி நேரம் மேட்சை பார்த்துட்டு வாங்கடா. மூக்கோயெல்லாம் உடச்சிட்டு போனீங்க. நாங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைலாம் பாவம் இல்லையாடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? 2 பேரும் பேடி விழுந்தாங்க, பேடி மண்டையிலங்கெல்லாம் அடிப்பட்ட என்னடா ஆகுறது, மேலே போய் சேர்ந்துருவீங்க. அடுத்து சிஎஸ்கே உடைய ஒரு குட்டி குஞ்சான் வந்து வெறித்தனமான சிஎஸ்கே ஃபேனு, அதுவும் தலை தோனி ஃபேனு. அவனோட வீடியோ ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. அதாவது சிஎஸ்கேல தலை தோனி வந்து பேட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை பாருங்கடா. சிஎஸ்கே ஃபேன்டா, சிஎஸ்கேடா.
மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் அடே குட்டி குஞ்சான் ஏழை இப்படி பண்ற அவன் அழுவுட்ட பாருங்க. 10வது பரீட்சையில் ஃபெயிலராக கூட பிள்ளை அழுவ மாட்டான் போல. ஆனால் இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கான். சரி ஓகே மக்களே, ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இந்த ஃபேன்ஸ்லாம் வந்து பார்க்குறேன்ட்டு ஃபேன்ஸுங்கிற மாதிரி நிறைய வந்து ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் எகிரி குச்சி ஓடி போயிட்டு நான் வந்து போய் தோனி காலை தொட்டேன், அப்புறம் விராட் கோலி காலை தொட்டேன், அவங்கள கட்டி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மேட்ச் எப்போ பார்க்குறது வந்துட்டு அவங்க போயிட்டு அந்த பிளேயர்ஸை வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து நம்ம கூட்டி போயிருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அந்த பிகைனில் என்ன நடக்குது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. அவங்கள போட்டு அடின்னு அடிப்பாங்க, அப்புறம் மூஞ்சி முகெல்லாம் உடைப்பாங்க, அப்புறம் அவங்க 2-3 கேஸ் போடுவாங்க, கேஸ் போட்டு ஜெயிலில் போடுவாங்க. இதெல்லாம் தேவையா? மேட்சை பாருங்கன்னா ஏன்டா இப்படி பண்றீங்க? தலைவன் ஷாருக் கானை பார்க்கறதுக்காக கிரவுண்டுக்குள்ள எகிரி ட்ரை பண்ணியிருக்காரு. புஷ்டாங்க. ஏன்டா மேலே ஏறணும்னு இருக்கு அவனுக்கு. இப்போ பாருங்க. ஐயோ தேவையா இதெல்லாம்? ஏன்டா மேட்ச் போனெல்லாம் மேட்சை பார்த்துட்டு வரலாம்ல. அவருக்கு பிடிச்சிருக்குது, ரொம்ப ஹார்டாக பிடிச்சிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கும் ப்ரெஷர் இல்லை. இப்போ போலீஸ்க்கெலாம் பாவம் மூஞ்சில ஒரு குத்து தான் இருப்பார். இவங்க உள்ளே போவாங்க, அப்புறம் நிறைய பேர் இந்த ஐயர் அதிகாரிலாம் வந்து உயர் அதிகாரிகள்லாம் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேள்வி கேட்பாங்க. அவன் அவ்வளோ சாரி சொன்னாலும் விட மாட்டாங்க. என்ன சாரி? அவ்வளோதான் மக்களே. இப்போ அவனை உள்ளே கூட்டு வச்சு அவனை கும்மி மூஞ்சி முகெல்லாம் உடச்சி அப்புறம் 2-3 கேஸை போட்டு உள்ளே உட்கார வைப்பாங்க. இதே தான் பிளேயர்ஸை பார்க்கறதுக்கு எகிர்விச்சு ஓடி போகிற ஃபேன்ஸுக்கும் நடக்குது. இது வெளியில் தெரியுதில்ல. அதாவது காமனாக ஒரு ஆடியன்ஸு, காமனான ஒரு ஃபேன் இப்படி பண்ணால் பரவாயில்ல. மேட்ச் நடத்துகிறவங்களும் மேட்ச் வந்து கமெண்ட்ரி பண்ணுறவங்களும் இப்படி தான் இருக்காங்க. அதாவது ஜடேஜா அவுட் ஆகிட்டா இவங்களே வந்து எக்ஸைட் ஆகிட்டு வாங்க தோனி வாங்க, நீங்கள் வரதுக்காக தான் நாங்களாம் காத்திருக்கோம், ரசிகர்கள்லாம் காத்திருக்காங்க அப்படின்ட்டு இவங்க வந்து ஐப்பு கிளப்பிட்டு இருக்காங்க. கமெண்ட்ரின்றவங்க ஒரு 4 போச்சுன்னா 4 போயிருக்கு, அவுட் ஆனால் அவுட் ஆயிருக்கு, இப்படி காமனா இருக்கிறது தான் கமெண்ட்ரி. அதை விட்டுட்டு இவங்க பாருங்க என்ன பண்றாங்க பாருங்களேன். இதுதாயா நான் சொல்றேன், ஸ்கிரிப்டடியா. எம்எஸ் தோனி வாயா வந்து 6 அடிக்கியா. அதுக்கு தான் நாங்க வெயிட்டிங். ரவீந்திர ஜடேஜா லாஸ்ட் மினிட்ல அவுட். அவனுங்க தான் மூளை இல்லாம வந்து செலிப்ரேட் பண்றாங்க. நீங்களும் ஏழை இப்படி பண்றீங்க. அப்புறம் சீக்கா கமெண்ட்ரி பண்ணி பார்த்துருப்பீங்க. சீக்கா வந்து பாத்தீங்கன்னா அவர் சும்மாவே நிறைய பேசுவாரு. எனக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி பண்றது ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு மக்களே. அப்போ வந்து தலைவன் வரதில்ல. சீக்கா வந்து இதே மாதிரி தான். அதாவது தோனி வந்து தூக்கி வச்சு பேசுறது, இந்த பக்கம் தலைவன் ரோஹித் சர்மாவை தூக்கி வச்சு பேசுறது, மற்ற பிளேயர்ஸை வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணி பேசுறது. இந்த வீடியோ பாருங்க. சீக்காவோட பையனே வந்து நல்ல ஒரு தக்கு ரிப்ளை கொடுத்துருப்பாப்புல. என்னப்பா இதே வந்து ஒரு எம்எஸ் தோனி ஐபிஎல் வின் பண்ணிட்டு போனான்னா நம்ம வந்து அவ்வளோ பிரேஸ் பண்ணி அவ்வளோ இது பண்ணி பேசுவோம். ரோஹித் சர்மா எம்எஸ் தோனி எல்லாம் ஐபிஎல் வின் பண்ணி போச்சு, ஐபிஎல் வின்னிங் கேப்டன் டா, நீ என்னடா பேசுறேன்னு. நம்ம ஏன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு கிரெடிட்டே கொடுக்க மாட்டோம் லாஸ்ட் இயர் வின் பண்ணதுக்கு? கேளுங்க ப்ரோ. என்ன மக்களே, ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பிரமாதமா ஒண்ணுமே பண்ணல பேட்டிங்ல. ஓ சீக்கா எல்லா வருஷமும் ஐபிஎல் வின் பண்ணும்போது ரோஹித் சர்மாவும் எம்எஸ் தோனியும் ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸ் அண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸா இருந்தாங்களா சீக்கா? கேளுங்க. எதுக்கு ரோஹித் சர்மா தோனியை மட்டும் தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க? இப்ப லாஸ்ட் சீசன் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஜெயிச்சாரு, அவரை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. ப்ரோ அவரை பத்தி பேசினா இவங்களுக்கு வந்து பெருசா பிசினஸ் ஆகாது, இவங்க 2 பேரை பத்தி பேசினா தான் பிசினஸ் ஆகும். அதுதான் மேட்ரு. ஓகே மக்களே, இந்த ஜட்டி அக்கா ஷார்ட்ஸ் அக்கா சாரி ரீல்ஸ் அக்கா அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க எதை சொல்றாங்களா என்னன்னு பார்க்கலாம். ரீல்ஸ் அக்கா, அப்படி ஆர்சிபி ஜெயிச்சிச்சுன்னா இனிமேலுக்கு நீ ரீலே பண்ணக்கூடாது. ஓகே, பட் சிஎஸ்கே ஜெயிச்சிச்சுன்னா எல்லா ரீல்ஸும் நீ தான் எடுத்து கொடுக்குற வீடியோஸ். ஓகே டன். என்ன தங்கம்ஸ், நான் சொன்னது ரைட்டா? பாய். எக்கோ இருங்க, எதுக்கு அதுக்குள்ள பாய்? இந்த ரியாக்ஷன்ல நாங்கள் கேட்கவே இல்லையே. சரி சொன்ன சொல்லா இருக்கணும் மக்களே. அதாவது அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இந்த அக்கா வந்துட்டு ரீல்ஸே போடக்கூடாது. கரெக்டு தானே மக்களே? இந்த அக்கா வந்து நியாயமானவங்க, நேர்மையானவங்க, ரீல்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு போய் அவங்க ஐடியா பார்த்தா இந்த கொடுமையை தான் நானும் பார்த்தேன். ரீல்ஸ் இருக்காதுன்னு பார்த்தா பாவாடியெல்லாம் கழட்டி போட்டுட்டு இருக்காங்க. என்ன எலவடா இது? சரி ஓகே மக்களே, அதாவது என்ன சொல்ல வந்தேனே தெரியல. ஓகே ஃபைனலாக ஒரு ரீல்ஸ் மக்களே, ஃபைனலாக ஒரு ரீல்ஸ் இதை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். கப்பு நீங்கள் வந்து இப்போ டோர்னமெண்ட் நடத்துகிறவங்களாம் உங்களுக்கு என்ன இதில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் வேணும் சின்ன சைஸ் வேணும்னா கூட எங்ககிட்ட நீங்கள் முன்னாடியே வந்து சொன்னால் உங்களுக்கு வந்து நாங்கள் அழகாக வாங்கி வச்சுருப்போம். டோர்னமெண்ட் நடத்துகிறவங்க இதை கண்டிப்பாக வந்து வாங்கிங்க. ஏன்னா கப்பு இல்லைன்னு அடிச்சுக்கிறீங்க. ஆயா கிட்ட பாரு ஐபிஎல் கப்பு மாதிரி எவ்வளோ கப்பு இருக்குது, வாங்கிட்டு போங்க. நான் சேப்பன் பாத்திர கடை. ஐயோ ஃபைனல் வீடியோ வேற ஒன்று போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இதை போட்டு விட்டுட்டேனே மக்கள். இதுதான் ஃபைனல் வீடியோ பாருங்க. Oh no!
நீங்களும் ஏமாந்து இருந்தீங்கன்னா ஏப்ரல் ஃபுல். ஓகே மக்கள், இந்த ஏப்ரல் மாதம் வந்தாவே நிறைய பேர் வந்து இப்படி தான் ஏப்ரல் ஃபுல் அமைச்சிட்டுப்பாங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலையிலே இது மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே மக்களே, இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் உங்கள் அனைவருக்கும் வெயில் குறைவாகவும் சிரிப்பு அதிகமாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த இறைவனை கேட்டுக்கொண்டு நானும் நிறைய வீடியோ போடணும்னு கேட்டுக்கிறேன். மறக்காம புடிச்சால் முடியலாம் வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் டீம், அது கிரிக்கெட் டீம் அப்படின்னா அந்த ஐபிஎல்ல பிடிச்ச டீம் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆர்சிபி அப்படின்னா ரெட் கலர்ல போடுங்க, சிஎஸ்கே எல்லோல போடுங்க, நம்மள மாதிரி மும்பை அப்படின்னா ப்ளூ கலர்ல போடுங்க, பிடிச்ச டீமோட கலர் வந்து ஹார்ட்ல போடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, கிரிக்கெட் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம கிரிக்கெட்டோடைய ஃபேன்ஸா இருங்க, வெறியனா இருக்காதீங்க. ஓகேவா மக்களே? அப்புறம் எல்லா டீமோடைய ஃபேன்ஸும் சேர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.